Hi friends, welcome to another video. இந்த வீடியோல நம்ம என்ன ட்ரைவ் பண்றோம்னா i30n செடான். எஸ் i30nல வந்து ஹேட்ச்பேக் செடான் ரெண்டுமே இருக்கு. நாம வந்து ஃபர்ஸ்ட் இப்ப செடான் வந்து ட்ரைவ் பண்ண போறோம். அண்ட் கீ வந்து பாத்தீங்கன்னா n கீ. இங்க வந்து n லோகோ கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து அன்லாக், லாக், இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரிமோட்ல இருந்து நீங்க இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் இது வந்து பூட் ஓபன் பண்ண தேவையான பட்டன். எஸ் கீ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்குங்க Hyundai கேஸ். நெக்ஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் எப்பவும் போல காரோட இன்ஜின் பே ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் வரல. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா 2 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜினுங்க. 280 ஹார்ஸ் பவர் அண்ட் 395 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக். அண்ட் இன்ஜின் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சைலண்டாக இருக்காண்டு. நீங்கள் மேலே வந்து பார்த்தோம்னா இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீட்டை வந்து எடுக்கிறதுக்காக எவ்வளோ இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அலுமினியம் காயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃபாயிலெலாம் இருக்குது. ப்ளஸ் இன்ஜின் பே வந்து பார்த்தோம்னா ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குது. இதுவே நம்ம i20nல வந்து 1.6 லிட்டர் இன்ஜின் தான் இருந்துச்சு. இதில் வந்து 2 லிட்டர் இன்ஜின். எஸ் இன்ஜின் பே வந்து பாருங்களேன் ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ண மாதிரி இருக்குது. யா அண்ட் பேண்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்கலாம், அது தராமல் இருக்காங்க. எஸ் நெக்ஸ்ட் நம்ம காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து பார்த்தோம்னா Hyundai லோகோ பிளாக் டோர் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோ வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தாங்க வந்து பார்க்கணும் இந்த காரை. பிகாஸ் கீழே வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பம்பர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. கீழே வந்து பார்த்தோம்னா என்ன அப்படிங்கிறனால ரெட் கலரில் ஸ்போர்ட்டியான ஒரு லிப்ஸ் பாயிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறக்கான பேட்சிங் வந்தது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. அண்ட் அடாஸ்க்கான ரேடாஸ் கிடையாது இந்த காரில், பட் அடாஸ் இருக்குது. அதில் அடாஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேமரா வச்சு இங்கே ஒர்க் ஆகுது. இங்கே கேமரா தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தோம்னா லேன் கீப் அசிஸ்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இதுலேருந்தே யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா டிஆரில் இருக்குது. மேசிவான டிஆர் சைட்லேருந்து வந்து அப்படியே இது வரைக்கும் வருது. அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. எஸ் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ். அண்ட் ஃபாக் லேம்ப் வந்து இந்த காரில் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. எல்இடி டிஆர்லேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராக கன்வெர்ட் ஆகுதுங்க. அண்டு ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது லைட்ஸ் வந்து. ஆல்சோ இந்த கலர் ஸ்டைலில் கார் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே காரோட சைடுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா. சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கார் வந்து ரொம்ப மேசிவ்ங்க. நம்ம ஊர் வெர்னாவோட கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தோம்னா மோரோல சேமாக தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா வெர்னா கிடையாது. அதனால i30nோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா மோரோல சிமிலராக வெர்னா மாதிரியே இருக்கும். மேபி வெர்னாவோட டிசைன் வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி கூட வந்திருக்கலாம். பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா எலன்ட்ரா, சொனட்டா அந்த லைன் அப்பில் இந்த லைன் வந்து சேமாக தாங்க இருக்குது மோரோலஸ். அண்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சிலின் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 245, 35 or 19. எஸ் ரொம்பவே லோ ப்ரொஃபைல் டயர்ஸ். அண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மேசிவான டிஸ்க் பிரேக் எல்லாம் வித் ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸ். அண்ட் என் லோகோ அதுலேயுமே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப ஸ்போர்ட்டியான டயர்ஸுங்க, ரொம்ப அகலமாகவும் இருக்குது. அண்ட் மிரரில் வந்து பார்த்தோம்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் அண்ட் இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இப்போ மேலே வந்து பார்த்தோம்னா சன்ரூஃப்கான பிளேஸ்மெண்ட் வருது. சாக் ஃபினட்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ் கார் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக இருக்குங்க சைட்லேருந்து பார்க்குறக்கு. ரெக்கசன்ஸுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டயரோட சைஸ் தான். அண்ட் இங்கே பிரேக்ஸுமே வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் அஃப்கோர்ஸ் ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கார் வந்து இப்போ ஐடியலாக இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டு மட்டும் கேளுங்களேன். எஸ் 2 எக்ஸாஸ்ட் இருக்குது சைடில், ரொம்ப மேசிவான எக்ஸாஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம காரோட ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியரோட மெயின் ஹைலைட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் தாங்க. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அது ஆல்சோ இந்த கலர் ஸ்கீமில் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா Hyundai லோகோ பிளாக் அவுட் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட். அண்ட் i30n எஸ் என்னுக்கான பேட்சிங் அங்கே இருக்குது. i30 பேட்சிங் இருக்குது.
அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கனெக்டிங் டெய்லைட் வந்துடுது. i20 இந்த மாதிரியே கனெக்டிங் டெய்லைட் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. 2 எக்ஸாஸ்ட் இருக்குது, ரெண்டுமே ஃபங்க்ஷனல் எக்ஸாஸ்ட். கீழே பாருங்கள், அண்டர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேம்ப் ரோட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதில் வந்து ஏரோடைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால. அந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். மேனுவல் பூட் தான், எலக்ட்ரிக் ஆப்ஷன் வரையில. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேசிவான பூட்டுங்க. பின்னாடி பார்த்தீங்களா ஸ்டட் பார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது கார். அண்ட் ரியர் சீட்டை ஃபோல்டு பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே இருக்குது. இதை புல் பண்ணிங்க அப்படின்னா ரியர் சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வருது. எஸ், இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்பேர் வீல் வருது. ஃபுல் சைஸ் டயர் கிடையாது, ஸ்மால் சைஸ் டயர் தான். அண்ட் அலாய் வீலுமே கிடையாதுங்க, ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. எஸ், சம்பவம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்த அந்த i20 வந்து பார்த்தோம்னா i20Nல ஸ்பேர் வீலே கிடையாது. அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளவோ பரவாயில்ல. அவ்வளோதாங்க, டைட்லி பேக்கு. எஸ், ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து இந்த காருக்கு 10 out of 10. அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் ஹுண்டாய் வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் 2 சைட்லையுமே ரெக்கேஷன்ஸாக தர்றாங்க, இந்தியாவில் தர்றது கிடையாது. எஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள டோர் வந்து லாக் ஆகிருக்கு. டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கார் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஹுண்டாய் பிராண்ட்ஸ்லேயே இந்த கார் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னு தெரில. அண்ட் வாவ், ரியர் சீட்ஸ் வந்து பாருங்களேன், டோர் வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போகிறது வெளியே வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பவுண்டக்கான கண்ட்ரோல்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. பவுண்டக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டைலாக ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்டி சீட்ஸுங்க, ரொம்ப ஹை குவாலிட்டி லெதரில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ சீட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. அண்ட் 3 சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மட்டும் தான் ஆங்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட் வரல இந்த காரில் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வா, ஸ்பேஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மேசிவான ஸ்பேஸுங்க. லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. அண்டர்டேர் சப்போர்ட் வந்து எபவ் ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லிமிட்டடாக தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூப் ரோட் பண்ணி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்பேஸ் தாங்க ரொம்ப நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ஹோல்டர்ஸ் வந்துடுது. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் இங்கே வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹம்பு வருது. மற்றபடி ஸ்பேஸஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பேசியஸான காருங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே குறலாம். அதில் எல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் ஆல்சோ மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ். அண்ட் மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியுமே வந்து பாருங்களேன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தோம்னா ஊறப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் 1 by 1 முன்னாடி போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர்ஸ் வந்து நல்லாவே சாலிடாக இருக்குங்க. அது மட்டும் என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் டோரில் வந்து பார்த்தோம்னா ரெக்கேஷன்ஸுக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. அண்ட் சைடு மிரரில் நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தோம்னா ரியர் டாஸ்ட் எஃபெக்ட் கொலிஷன், அதுக்கப்புறம் பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட், அதுக்கான சென்சார்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்க்கு நீங்கள் எலக்ட்ரிக் சீட்ஸ்க்கு மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. 2 மெமரி ஃபங்க்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டோர் பேட்ஸ் வந்து பார்த்தோம்னா லெதர் கொடுத்துருக்காங்க. பவனுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், அவுட் சைட் ஏரியாவுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸ்போர்ட்டியான சீட்ஸ், ஹை குவாலிட்டி லெதர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏர் பேக் வந்துடுது. அண்ட் என் லோகோ ஸ்டிச்சிங் பார்த்தீங்களா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா டெடிக்கேட்டட் டெட் பெடல், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தேவையான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன், இன்ஜின் வே ஓப்பன் தேவையான லிவர் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. டோர்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குங்க, லாக் ஆகவே இல்லை. எஸ், நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுற மெயின் திங் வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் தாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்களா ஹோல்டு பண்ணுற ஒரு கிராஃப் ஹேண்டில் ஸ்போர்ட்ஸ் கார் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட கியர் நாப், இது வந்து பார்த்தோம்னா 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறனால ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்குது. ஃபுல்லாகவே லெதரில் இருக்குது. ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக்,
அண்ட் ஆம்ரெஸ்டிக்கில் வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. யா, இது வந்து ஜஸ்ட் எடுத்துக்கலாம். கிளாசி பிளாக் ஃபினிஷ். இது வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான். யா, இன்சஃபிஷியன்ட் ஃபியூல். அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மிரர் எல்லாம் வித் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் லைட்ஸ் வந்து நீங்கள் மேனுவலில் தான் ஆன் பண்ணணும். அதே சேம் சிக்லெஸ் இங்கேயும் அப்படி தாங்க இருக்குது. அண்ட் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸ் சன்ரூஃப். யா, இது இவ்வளோ தாங்க ஓப்பன் ஆகும். யா, ஒரு செடானுக்கு இது போதுமே. 1 டச் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. லைட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் வந்துருக்கு. ப்ளூ லிங்க், அதுக்கப்புறம் SOSக்கான பட்டன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. ஆட்டோ டிமிங், IRVM. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா லேன் கீப் அசிஸ்ட், அடாஸ் சென்சார்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. பிகாஸ் இந்த கார் வந்து ரேடார் இல்லை, கேமரா வச்சு தான் சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்வீட் இருக்குது. ஏசியன்ட் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஃப்ளோ மாதிரியே இருக்குது. பட் இங்கே வந்து அடைச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இங்கே 2 அங்கே 1 இருக்குது. அண்ட் க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா டீசன்ட் சைஸ் க்ளோவ் பாக்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா கூலிங் ஃபங்க்ஷன் இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. டுவல் ஜோன் ஏசி வந்துடுது. இந்த சைடு ஒரு டெம்பரேச்சர், இந்த சைடு ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் வந்து சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டட், அதுக்கப்புறம் வென்டிலேஷன் 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஸ்டேரிங்க்குமே வந்து பார்த்தோம்னா ஹீட்டட் ஃபங்க்ஷன் வந்துடுது. எஸ், ஓவராலாக ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் அள்ளி போட்டிருக்காங்க. ஆல்சோ இங்கே வந்து பார்த்தோம்னா டச் ஸ்க்ரீன் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் பட்டன்லையுமே இருக்குது, அதுலேயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ், இது ரொம்ப கூல். பிகாஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து ரோட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது அப்படிங்கிறனால. அண்ட் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா போறப்பட்டது இருக்குங்க. ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், மேப். அஃப்கோர்ஸ் ஹுண்டாயில் மேப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு கிளைமேட்டுக்குள்ள வந்துங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குங்க. ஏசிக்கு வந்து பார்த்தோம்னா டுவல் ஜோன் வந்துடுது. அது போக வந்து பார்த்தோம்னா ஆக்டிவேட் கிளைமேட் செட்டிங்ஸ் சூப்பர்ப்பட்டது. டிஃபாகர், ஸ்டேரிங் ஹீட் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீசெட் பண்ணிக்கலாம். டிரைவருக்கு வந்து சீட்டை வந்து வென்டிலேஷன் பண்ணணும், எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீசெட் பண்ணிக்க முடியும் காரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. கூலிங் ஆப்ஷன் வந்துடுது. அதுலேருந்து காரை வந்து நீங்கள் ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என் மோடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது. எஸ், இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ட்ராட்டில் எவ்வளோ இன்புட் தரங்கிறது வந்துடும். ட்ராட்டில் இன்புட், ஆயில் டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் ஸ்பீடு, அதாவது RPM மீட்டர், கியர் பொசிஷன்லாம் வந்துடுது. இப்போ பீல் இருக்குது. யா, மேனுவல் மோடுக்கு வந்து இப்போ 1 இருக்குது பார்த்தீங்களா. கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஷிஃப்ட்டுங்க. பிரேக் ப்ரெஷர், அதாவது நான் பிரேக் எவ்வளோ அமுத்துறேன் அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து இதில் காமிச்சிருது. அது போக வந்து பார்த்தோம்னா சர்க்யூட் வருது. இந்த சர்க்யூட்ஸ்க்குலாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ரேஸ் ட்ராக்ஸ் எல்லாம் வந்துடுங்க. நியர்பையில் இருக்கிற ரேஸ் ட்ராக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே போய் ட்ரைவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேப் டைம் இதிலே செட் பண்ணிக்க முடியும். எஸ், எவ்வளோ கூலாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் அது போக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இன்ஜினை வந்து இது பண்ணிக்கலாம். நார்மல், ஸ்போர்ட் ப்ளஸ், அதுமாதிரி ஸ்டேரிங், சஸ்பென்ஷனுக்குமே நீங்கள் இதை பண்ணிக்க முடியும் பார்த்தீங்களா. டிரான்ஸ்மிஷன், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து LSD இருக்குது. எஸ், நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. இந்த காரில் வந்து பார்த்தோம்னா LSD இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் சவுண்டுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். G-ஃபோர்ஸ் மீட்டர் வந்துடுது. அண்ட் லான்ச் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கொடுத்துருக்கலாம். ஆக்டிவேட், சாரி, ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா லான்ச் கண்ட்ரோல் வந்து நீங்கள் எவ்வளோ RPMல பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் இங்கே வந்துடுதுங்க. ஆக்டிவேட் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன் அப்படின்னு தெரியல. இப்போ ஆக்டிவேட் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ RPMல வந்து நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறப்ப டேக்கோமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் லைட், அதாவது கியர் பொசிஷன் வந்து, அதாவது கியரை வந்து நீங்கள் எந்த RPMல வரப்போ ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். என் பவர் ஷிஃப்ட் இருக்குது. அது போக வந்து பார்த்தோம்னா என் ட்ராக் சென்ஸ் இருக்குங்க. அதுக்கு இதில் என்ன ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது போகிறப்போ ஒரு பெண்டு அது மாதிரி பென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் பென்ஸ், அதாவது ரோடில் ட்ரைவ் பண்ணுறப்ப மேப்பில் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈக்கோ மோடில் இருந்தாலுமே அந்த இடத்துல வரப்போ என் மோடுக்கு மாறிடும். அப்படி என்ன அப்படின்னா சஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கனால நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குங்க. அண்ட் முக்கியமாக ரிவர்ஸ் கேமராக்கான குவாலிட்டி வந்து பாருங்களேன், ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேரிங் எந்த சைடு திருப்புறீங்களோ அது தகுந்த மாதிரி கைட்லைன்ஸ் மாறும். யா, ரொம்ப இருக்குது. பட் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 360 கேமராக்கான ஆப்ஷன் வரல. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுல் டிஜிட்டல் தாங்க. லைக் ஸ்போர்ட் மோட், இக்கோ, நார்மல் எல்லாம் இருக்குது. அது போக முக்கியமாக இந்த 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2மே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ட்ரைவ் மோட் இருக்குது, ஸ்போர்ட்
இதில் ஸ்போர்ட் வச்சுட்டு இது வந்து பார்த்தோம்னா என் மோடுக்கான பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே மாறிச்சு பார்த்தீங்களா, என் மோடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னும் ப்ரெஸ் கஸ்டம் ஒன். இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்களோ உள்ள சஸ்பென்ஷன் எப்படி வேணும், ஸ்டேரிங் எப்படி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிங்கன்னா அது அந்த மாதிரி நீங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இஎஸ்சி ஸ்போர்ட் இருக்குது. பிகாஸ் நான் வந்து இந்த மோடில் இஎஸ்சி வந்து ஸ்போர்ட்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ராக்ஷன் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. பேடல் ஷிஃப்டர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்குது. என் பேட்ஜிங் வந்துடுது, ப்ளூ ஸ்டிச்சர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபினிஷ் வந்துடுது. நீங்கள் ஃபோனெல்லாம் இங்கே வச்சுக்கலாம், ஜஸ்ட் மேக்னெட் வந்து ஹோல்டு பண்ணிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர், டர்போ ப்ரெஷர், டார்க் ப்ரெஷர் எல்லாம் இங்கே வந்துடுது. டார்க் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரியல் வேர்ல்டெல்லாம் வந்துடும். இன்ஜின், சஸ்பென்ஷன், ஸ்டேரிங் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஹுண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், ரியர் கிராஸ் டிராஃபிக், பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் அள்ளி போட்டிருக்கு. அண்ட் கியர் நாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது. அண்டு பார்க்கிங் சென்சார், கேமராக்கான இது டிரைவ் மோட் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஸ்பேஸ் வைஸும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓவராலாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் 10 out of 10. அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, சைடில் வந்து ரொம்ப மேசிவான ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் தருது. ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் எக்ஸாஸ்ட் வருது, எல்லாமே ரொம்ப மேசிவாக இருக்குது. டிசைன் வைஸ் 10 out of 10. அண்ட் அதே மாதிரி இன்டீரியரில் ஸ்பேஸ் வைஸும் சரி ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட், யூஸ் பண்ணிக்க குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 out of 10 தரலாம். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடன் வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஹேட்ச்பேக்குமே இருக்குது. உங்களுக்கு வந்து செடன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஹேட்ச்பேக் போய்க்கலாம். பிகாஸ் ஹேட்ச்பேக் வந்து இனிமேல் ஸ்போர்ட்டியாக வரும். அதுக்கு போக வந்து பார்த்தோம்னா இங்கே மேசிவான ஒரு ஸ்பாய்லர் வந்துடுது. ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இந்த காரோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கார் வந்து ரொம்ப ஒத்தான காருங்க. ஆக்சுவலாக இந்த கார் வந்து ஏன் இந்தியாவில் லான்ச் ஆகல அப்படின்னா பிகாஸ் நம்ம ஊரில் i20 இருக்குது. அதுக்கு போக வந்து பார்த்தோம்னா i20 NA இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஈவன் i20 NA இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் 25 lakhs ப்ரைஸ் பாயிண்ட் வரும். அதுவே இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா i30 என்ன வர்றப்ப ஈவன் i30 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் 4 மீட்டருக்கு மேலே போயிருது லென்த். ஸோ டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதுப்போ வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட இது இருக்குங்க. சஸ்பென்ஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கனால காஸ்ட் வைஸும் சரி, அது காஸ்ட் செகண்டரி மேட்டர். அதுக்கு முன்னாடி இந்த காரை இந்தியாவில் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம டே டு டே டிரைவிங்ஸ்க்கு நம்ம ஊர் ரோட்ஸ்க்கு ஒத்து வராது. பிகாஸ் சஸ்பென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷனுங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு கல் மேலே ஏற்றினீங்கன்னா கூட அதை உள்ள உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ட்ராக்கில் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஹைவேல மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து 10 out of 10. அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்கள் டே டு டே டிரைவிங் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்களேன், ரொம்ப கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்டு லோ ப்ரொஃபைல் டயருங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்களேன். ஜஸ்ட் நம்ம ஊரில் இருக்க ஏதாவது சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ பேட் ஹோல்ஸே விட்டிங்க அப்படின்னா டயர் கட் அவ்வளோதான். ஒரு 10,000-20,000 ரூபா வந்து ஒரு டயருக்கு மட்டும் வரும். பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சலின் பைலட் ஸ்போர்ட் டயர்ஸ், காஸ்ட்லியான டயர்ஸுங்க, சீப்பான டயர் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து காஸ்ட்லி தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும். பட் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 10. ஓவராலாக கைஸ் இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருந்தீங்க i30N அதுக்கப்புறம் i20N. நான் வந்து இப்போ i20N நான் ரிவ்யூ பண்ணியாச்சு. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே தான் இருக்குது. இந்த காரை ரிவ்யூ பண்ண கையோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ i30N ரிவ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்க கார்ஸில் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த காரையுமே நெக்ஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் பண்ணுற வீடியோஸ், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும்.